அம்பாசமுத்திரம் அடுத்த மன்னார் கோவிலில் 16 வயது சிறுவனை அரிவாளால் வெட்டியிருக்கிறார் 11ஆம் வகுப்பு மாணவர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வாய் தகராறில் நண்பனான சிறுவனை அரிவாளால் வெட்டியிருக்கிறார் மாணவர். இதனால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அடுத்த மன்னார் கோயில் வாகைக்குளம் பகுதியை சேர்ந்த 16 வயது மாணவன் அம்பாசமுத்திரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பூக்கடையில பூக்கட்டும் தொழிலாளியாக பணி செய்து வருகிறார். இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய நபருக்கும் நட்பு ரீதியில பழக்கம் இருந்து வந்தது. இருவருக்கும் ஏற்கனவே பல்வேறு முன்பகைகள் இருந்ததாகவும் அதன் அடிப்படையில நேற்றைய தினம் வாக்குவாதம் நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழல்ல தான் நேற்றைய இரவு சாலையில் சென்று கொண்டிருந்த போது இருவருமே 2 மாணவர்களுமே ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்போது வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியுள்ளது. இந்த சூழல்ல அந்த 11ஆம் வகுப்பு மாணவன் வீட்டிற்கு சென்று அருவாள் எடுத்து அந்த பூக்கட்டக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவனை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இந்த சூழல்ல அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் அந்த ரத்த காயத்தோடு அந்த மாணவனை மீட்டு தற்போது நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். சிகிச்சை நடந்து வந்திருக்கிறது. தற்போது மாணவனுக்கு சிகிச்சை உயர் மருத்துவர்கள் முன்னிலையில் சிகிச்சை நடந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழல்ல தற்போது அம்பாசமுத்திரம் போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.